கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சையோடு விருப்பத்தோடு கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலும் நாம் ஒரு சில வசனங்களை வாசித்ததை தியானிக்க போகிறோம். ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும் வாசிக்க போகிறோம். ரூத் 3வது அதிகாரம் 10, 11 வாசியுங்கள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே அளவில்லாமல் கடந்து வந்திருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது மிகுந்த ஒரு சந்தோஷமாக எனக்கு காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரூத் புஸ்தகத்துல போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று சொல்லி ரூத்தை போவாஸ் புகழ்கிறதாக இந்த வசனம் என்ன செய்கிறது, அமைகிறதாக காணப்படுகிறது. நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். பயப்படாதேங்கிறதான தலைப்பில் நம்ம ஆண்டவராக இருக்கிற தேவன் ஒவ்வொரு கால வேளையில் நம்மளை பலப்படுத்தி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில அநேக பயங்கள், அநேக கவலைகள், அநேக சறுக்கல்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பயம்தான் இன்றைக்கு அநேக ஜனங்களை பிடித்து கொண்டிருக்கிறது. பல வகையிலும் வருகிறதான பயங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதை அப்படியே பற்றி பிடித்து கொண்டு அவர்களை முன்னேறாதபடிக்கு பின்னே போகிறதற்கு தான் பல காரியங்கள் நடக்கிறதை ஒழிய முன்னாடி செல்வதற்கு அநேக காரியங்கள் நடைபெறுவதில்லை. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பயம்தான். இந்த பயத்தை போக்கும்படியாகத்தான் தேவனுடைய சமூகத்தில் நம்ம கால வேளையில் என்ன செய்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆண்டோடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகளே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் என்ன செய்வேன் என்று அவர் சொல்லுகிறது மட்டுமல்ல, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பலவிதமான பயத்தோடு நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு, பயப்படாதே என்று சொல்லுகிறார். இந்த கால வேளையில் பயப்படாதே என்று ஆண்டவராய் இருக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவர் வேண்டியபடி எல்லாம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாக தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நிச்சயமாய் தந்து நம்மளை வாழ வைக்கிற தெய்வம், ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஒருவேளை அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்காதோ, நன்மைகள் கிடைக்காதோ, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதோ என்று சொல்லி நம்ம ஏக்கத்தோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வேண்டியபடியெல்லாம் உங்களுக்கு தருகிற தேவன் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன். அதனால நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். அவரு போவாஸ் சொல்லுகிறார் ரூத்தை பார்த்து, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குணநலன்களை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து அந்த வருகிறதான நம்முடைய குணநலன்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய காரியங்கள் அனைத்தையுமே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளிலும் நம்ம குணசாலிகளாய் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவர் சொல்லுகிறாரு, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நான் அறிந்ததோடு மட்டுமல்ல, என்னோடு கூட வயலிலே இருக்கிற மக்கள் அனைவரும் அறிந்தால் மட்டுமல்ல, இந்த ஊரே உன்னை பார்த்து சொல்லுகிறது நீ ஒரு குணசாலி என்று சொல்லி. அதனால ஸ்தோத்திரம், உன்னை பற்றி நான் நன்றாய் அறிந்து கொண்டேன். அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ குணசாலியா இருக்கிறபடினால எந்த இடத்துல எங்க இருந்தாலும் நீ ஆசீர்வாதமாகத்தான் என்ன செய்வ, இருப்ப. அதனால அதை குறித்து நீ பயப்படாத என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை எடுத்து போடக்கூடிய வகையிலே பயப்படாதே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோவாபிய தேசத்தை விட்டு
தன்னுடைய மாமியோடு கூட வாழ்க்கை நடத்தும்படிக்கு சொந்த குடும்பத்திலே ஆசீர்வாதமான காரியங்களை செய்வதற்கு மாமியும் இந்த மருமகளும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த மாமியை ஸ்தோத்திரம் வீட்டிலே வைத்துவிட்டு வேலை பார்க்கும்படியாக களத்திற்கு வருகிற ஒரு குணசாலியான ஸ்திரீ தான் இந்த ரூத்து என்பதை குறித்து வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ரூத்து ஸ்தோத்திரம் குணசாலி என்பதை எல்லா மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த வயலிலே போய் வேலை செய்கிற நாள் முதற்கொண்டு அந்த போவாஸ் இப்பொழுது ரூத்தை வாழ்த்துகிற அந்த நாள் வரையிலையும் பல காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த போவாஸ் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிறாங்க, நீ குணசாலி 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 என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை இவர் கேட்டிருக்கிறார். குணசாலி, அவர் ஒரு நல்ல பிள்ளை, அவர் ஒரு நல்ல மகள், நல்ல ஒரு பெண் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய வகையில இவர் கேட்டிருக்கிறார். இவர் கடைசியில சொல்லுகிறாரு, நானும் உன்னை குணசாலி என்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊர் எல்லாருமே நம்மை பார்த்து சொல்லணும், நம்மெல்லாம் ஒரு நல்ல குணங்கள் படைத்தவர்கள் என்று நம்ம ஊர் ஜனங்கள் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வகையில, நம்முடைய கிராமத்தின் ஜனங்கள் நம்மளை குணசாலி என்று சொல்லக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு இன்னும் நாம் தேவனுடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட அவருக்கு உகந்த நன்மையான காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், அவருக்கு பிடித்தமான காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், அவருடைய மனசுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால், ஏசப்பாவும் நம்மை பார்த்து நீ குணசாலி என்று சொல்லுவார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில காணப்பட்டது நல்ல குணநலங்கள். குணசாலி என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஊரால் எல்லாரும் சொல்லுகிறாங்க, நானும் உன்னை சொல்கிறேன் என்று இவர் சொல்லுகிறார். ரூத்து 3:10 சொல்லுகிறாரு போவாசு, அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஒரு திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்காக எந்த வாலிபர்கள் பின்னாடி நீ போகல, எந்த தரித்திரர்கள் பின்னாடி போகல, இவங்க பணக்காரங்க இவங்க கூட போய்விட்டா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பின்னாடி போகல. நீ கர்த்தருக்கு பின்னாடி வந்தபடினால உன்னுடைய மாமியினுடைய கஷ்டத்தை கூட பார்க்காதபடிக்கு அவளையும் போஷிக்கும்படி உன்னையும் போஷிக்கும்படி தேவனுக்கு பின்னாடி நீ வந்தபடினால, மகளே உன்னுடைய நற்குணம் உத்தமமாயிருக்கிறது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லி வாழ்த்துகிறார். இந்த கால வேளையில் நம்மை பார்த்து கர்த்தர் வாழ்த்துகிறார். உங்களுடைய குணநலன்களுக்கு ஏற்ற நன்மைகளை தரும்படி கர்த்தர் வாழ்த்துகிறார். மகளே நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக, மகனே நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று கர்த்தர் நம்மளை வாழ்த்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு நல்ல ஒரு பழக்கம் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில இருந்தது. ரூத் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரூத் 3:6. அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். தன்னுடைய மாமியாரு தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இவங்க 2 பேர் தான் குடும்பத்துல இருக்கிறாங்க, மாமியார் மருமகள். இந்த மாமியார் சொல்கிறபடி எல்லாம் இந்த ரூத் கவனமா கேட்டு எச்சரிக்கையுடன் கேட்டு அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பல அடிகளை எடுத்து வைத்ததுதான் ரூத்தினுடைய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு சொன்னபடியெல்லாம் கற்பித்தபடியெல்லாம் இந்த ரூத்து மாமியார் சொன்னபடி செய்ததுனால இவருடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் கடந்து செல்லவிட்டது. போவாசே சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ குணசாலி, நீ நற்குணம் படைத்தவள் என்று ஊராரே சொல்லுகிறாங்க, குணசாலி என்று ஊராரே சொல்லுகிறாங்க என்று சொல்லி வாழ்த்தக்கூடிய வகையிலே அமைந்ததற்கு மிக முக்கிய காரணம் தன்னுடைய மாமியாருடைய சொல்படி கேட்டு அதன்படியே கவனமாய் நடந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, நமக்கு நல்ல அம்மா இருக்கிறாங்க, நல்ல தகப்பனார் இருக்கிறாங்க, நல்ல மாமனார் இருக்கிறாங்க. மூத்தவர்களுடைய அந்த காரியங்கள் பேச்சுகள் அவர்களுடைய காரியங்களை நம்ம கேட்டு அதிகமாய் நடப்போம் என்று சொன்னால், விசேஷமாக நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு அதன்படியே அவர் நம்முடைய சபையிலே போதிக்கப்படுகிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் கட்டுப்பட்டு அவர் கற்பிக்கிறபடியெல்லாம் நம்ம நடந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ தான் குணசாலி, நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் ரொம்ப மகிமையானது, நான் உன்னை போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை வாழ்த்தும்படியாக ஒவ்வொரு நாளும் கடந்து வருவார். ஹல்லேலூயா. ஒரு 2 குணசாலிகளை நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 12:4 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 12:4.
குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில பெண்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறதுன்னு சொன்னா, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறார்? கிரீடமா இருக்கிறாள். குடும்பத்தை நடத்துகிற பெண்கள் நீங்க கவனிங்க, நீங்க உங்க குடும்பத்துக்கு உங்க புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தான் உங்க வீட்டு தலைவருக்கு கிரீடமா இருக்கிறீங்க. அப்போ கிரீடம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீயாக குடும்பத்தை நடத்துகிற பெண்கள் இல்லாம என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. புருஷனுக்கு கிரீடமா இருக்க வேண்டும். அவர்களுக்கு எலும்புருக்கியா என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. ஒரு மனைவியை பார்த்து கணவன் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த மனைவியை கட்டினால மிகுந்த ஒரு எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில அவர்கள் உங்களை புகழக்கூடிய வகையில பெண்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரியாக நம்முடைய குடும்பங்களிலே நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஒரு ஆணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. ஆதியாகமம் 25:27. ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையிலும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். யாக்கோபை குறித்து வசனம் சொல்லுகிறது. ஆண்கள் நீங்க நன்றாய் கவனிங்க. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசாவோ வன சஞ்சாரியுமாய் இருந்தான் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை குறித்து மட்டும்தான் வசனம் சொல்லுகிறது குணசாலி என்று சொல்லி. யாக்கோபாக நம்ம இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்களுக்கு ஆண்டவராக இருக்கிற தேவன் சொல்லுகிறாரு. யாக்கோப்பு எப்படிப்பட்டோம்? யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். தன்னுடைய குடும்பத்தை பொறுப்பாய் நடத்துகிற தலைவர்களாக ஆண்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல இடங்களுக்கு சுற்றி அலைந்து தெரிந்து கொண்டு வரலாம். ஸ்தோத்திரம். வேட்டையில வல்லவர்களாய் இருக்கலாம், மகிமையானவர்களாய் காணப்படலாம், பல அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நன்றாய் வீட்டை நடத்துகிறவர்களாக, குடும்பத்தை நடத்துகிற தலைவர்கள் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யாக்கோப்பு குணசாலி கூடாரவாசியமா இருந்தான். குடும்பத்தை மகிமையை நடத்துகிற ஒரு தேவ மகனாக திருமணம் ஆகுவதற்கு முன்பதாகவே இந்த மகனை குறித்து வசனம் சொல்லுகிறது. யாக்கோப்பு குணசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கிற ஆண்கள் யாவரும் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், யாக்கோபு மிகுந்த ஒரு குணசாலியாக காணப்பட்டான். குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான, கூடாரத்திலே ஒரு ஆசீர்வாதமான, தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு ஆசீர்வாதமான, தகப்பனுக்கு ஒரு ஆசீர்வாதமான, கூடாரத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான யாக்கோபு குணசாலியாக இருந்தார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்துல குணசாலியான புருஷர்களாக, மகன்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்ம குணசாலியாக இருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்கும் பொழுது தேவன் சொல்லுவாரு, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? தருவேன். வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன். நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படண்டாம். என்னுடைய காரியத்துக்கு கீழ்ப்பட்டு, என்னுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்கிறபடினால், என் சொல் கேட்டு வாழ்கிறபடினால் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நீங்க குணசாலியா இருங்க, என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்ம கேட்போம். என்னுடைய வாழ்க்கை குணசாலியான ஒரு பெண்ணாக, குணசாலியான யாக்கோப்பு போல ஒரு ஆணாக நான் காணப்படுகிறேனா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர் ஆசீர்வாதங்களை எனக்கு தருவதற்கு நான் கூடாரவாசியாக, குணசாலியாக இருக்கிறேனா? என் குடும்பத்தை நடத்துகிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக நான் காணப்படுகிறேனா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அதை எடுத்து போடுகிறாள் என்று வசனத்திலே வாசிக்கிறோமே. புத்தியுள்ள ஸ்திரீகளாக இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் நீங்க இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். புத்தி இல்லை என்று சொன்னால், அறிவு இல்லை என்று சொன்னால், குடும்பத்தை நடத்த ஞானம் இல்லை என்று சொன்னால், சகலவித ஞானத்தையும் தருகிறவர் நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு ஞானத்தை தரும்படி அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்து பாருங்க. உங்க குடும்பம் மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக காணப்படும். உங்களுடைய முந்தின நற்குணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
பிந்தின குணம் நற்குணமாக இருக்க ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களை என்னையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நற்குணசாலிகளாக விளங்குவதற்கு அவர் நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆண்களும் குணசாலிகளாய் குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் ஒருவரே நமக்கு போதுமான கர்த்தராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 17:11, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற நாம் நற்குணசாலிகளாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னார் வேதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்தோத்திரம் வாசித்து அதை நேசித்து அதை தியானித்து அதை நம்ம கடைபிடிப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற குணசாலிகளை காட்டிலும் நற்குணசாலிகளாக நம்ம மாற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, வேத வசனத்தை எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பித்து பாருங்க. யாருக்குமே இல்லாத குணம் உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு நற்குணமாக மாற்ற இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியமானதாக காணப்படுகிறது. வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல உணவு. இந்த வேத வசனத்தை உட்கொள்ள நம்ம ஆவிக்குரிய ஒரு குணசாலியாக மாறிவிடுவதற்கு இந்த வசனம் நமக்கு துணை புரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட ஆண்டவரே, இந்த நாளில ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா அன்பு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ வேண்டியபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே வேண்டியபடியெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வருத்தத்தோடும் வேதனையோடும் பலவிதமான பாடுகளோடும் கஷ்டங்களோடும் ஆண்டவரே பல சங்கடங்களோடும் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. இவர்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வதற்கு இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் குணசாலிகளாய் மாறட்டும். நீங்க சொல்லுகிறபடியே இவர்கள் வழி நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதபடிக்கு கண்களை நேரே உம்மையே நோக்கி பார்த்து பிரகாசமடைய பிழைக்க எங்கள் ஆண்டவர் கிருபை செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமையின் ஆசீர்வாதங்கள் இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.